வெல்கம் டு தண்டரை சுட்டீஸ். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு அதிசயத்தை காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அதிசயம். பார்த்தீங்களா, பலாப்பழம். இதில் என்ன அதிசயம்னா, ரொம்ப நாளாக பலாப்பழம் சாப்பிட்ணுன்னு ரொம்பவே ஆசை. நம்ம ஸ்கூல் போகிற ரூட்லலாம் பலாப்பழம் வைப்பாங்க. சரி, நம்ம ஒரு பழமாக வாங்கிட்டு கட் பண்ணி சாப்பிட்லான்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன், வாங்கவே இல்லை. இப்போ ஊருக்கு போனாங்க ஒரு மேரேஜுன்னு சொல்லிட்டு, சரி அங்கேருந்து வரும்போது ஊர் சைடு தானே, அதனால் ஒரு பலாப்பழம் வாங்கினே வாங்கன்னு சொல்லியாச்சு. முந்தா நேற்று போயிட்டு ஒரு பலாப்பழமும் வாங்கின்னு வந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்களா, 2 நாள் கழித்து கட் பண்ணுங்க, பழுத்துரும் அப்படின்னு சொன்னாங்களாம். நானும் இது எப்போ பழுக்குன்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி கதவை திறக்கும் போதெல்லாம் ஒரே மனம், அப்பா பழுத்திடுச்சு பழகுது, அவங்க வண்டிக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வேகமாக எண்ணெய் கத்தி, இங்கே பாருங்கள் பலாப்பழம் கத்தி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஆயத்தமாக உட்காந்தாச்சு. ஒரு நம்ம அரிசி பை இருக்குல்ல, சரி கீழே அந்த பாலெல்லாம் சிந்துமே அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பையை போட்டு அரைக்க ஆரம்பித்தாச்சு. அரிஞ்சு பார்த்ததும் குட்டி குட்டி சொல்லலை, நல்லா பெரிய பெரிய சொலையாகவே இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்பா பரவாயில்ல, பெரிய பெரிய பலாப்பழமாக வந்திருக்காங்க, இதை அரிஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஆவலாக இருந்தேன். அந்த ஆவலில் தான் ஒரு ட்விஸ்ட்டு, வாங்க அந்த ட்விஸ்ட்டை காட்டுறேன். அந்த ட்விஸ்ட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பலாப்பழம் பலா செடியாக முளைஞ்சிடுச்சு. இந்த பலாப்பழம் 16 கிலோவாம், ஒரு பெரிய பழம், ரொம்ப கொஞ்சம் நீளமான பழம், 16 கிலோ. 16 கிலோ பழமும் செடியாக பழத்துக்குள்ளேயே செடி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காட்டுறேன் பாருங்கள். பாதி பலாப்பழம் அரிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாதி பலாப்பழத்தில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு. கொஞ்சோண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1.5 கிலோ தான் வரும். ஆனால் பழம்லாம் ரொம்ப கொஞ்சம் பெரிய பெரிய பழம் தான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெருசு தான், ஆனால் எல்லாமே வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், செடியாக வளர்ந்துடுச்சு. எல்லா பழமுமே செடி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ஒன்றும் நல்லாவே இல்லை, ரொம்ப ஒரு பலாப்பழம் டேஸ்ட்டே இல்லை, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே வளர்ந்துடுச்சு. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இங்கே பாருங்கள், பாதி பலாப்பழம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பழத்தோடைய பாதி பழம் இது. இந்த பழத்தில் எப்படி ஒரு 1.5 கிலோ தான் பழம் வந்துச்சு. ஆனால் மனுஷங்க தான் நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கை ஒரு டைம் நம்மளை ஏமாற்றி ட்விஸ்ட்டு வச்சிரும். என்னென்னா, ஒரு பழத்தை அரிஞ்சா இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் பழமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக பார்த்திங்கன்னா தெரியும், இந்த குடலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே பாருங்கள், எல்லாமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக பழமே இல்லை. எங்கே கட் பண்ணாலும் எங்கேயோ இங்கே ஒன்று எண்ணி ஒரு 20 பழம் தான். அரை பலாப்பழம் அரிஞ்சாச்சு, அரை பலாப்பழத்தில் ஒரு 20 பழம் தான் இருந்துச்சு ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் பழமே இல்லை. இதே மாதிரியே பழம் மாதிரியே பெருசாக இருக்குங்க பாருங்கள், ஆனால் இதெல்லாம் எதுவுமே பழமே இல்லை. பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப, இதை பார்த்தா பலாப்பழம் மாதிரி தெரியும், ஆனால் இது பலாப்பழம் கிடையாது. இங்கே பாருங்கள், அது இந்த குடலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடல் தான் இதுங்க பாருங்கள். இயற்கை கூட நம்மளை ஏமாத்துது நல்லா. வண்டிக்கு போயிருக்காங்க, இன்னும் வரலை, பார்த்தா ஷாக் ஆகிடுவாங்க. இதுலேயும் முளைச்சிடுச்சு. இந்த அறியாத பழத்துலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட், அறியாத பழத்தில் இங்கே பாருங்கள், செடி வளர்ந்துடுச்சு. இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி, ஃபுல்லாக செடி வளர்ந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பழத்துக்குள்ளேயே. ஆனால் பழம் சரியாக நல்லாவே இல்லை, ஆனால் பழத்துக்குள்ளேயே செடியாக முளைஞ்சிடுச்சு. வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், காசு தான் 400 ரூபாயாம், 400 ரூபாயும் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்படி எல்லா பழமுமே பழத்துக்குள்ளேயே முளைஞ்சி போச்சு. நம்ம சுட்டீஸ் எல்லாம் 2 நாளாக இந்த பழம் எப்படா பழுக்குன்னு நைட்டு தூங்க போகும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி இது பழுத்திருச்சான்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. இன்றைக்கி சரி அவங்க வரத்துக்குள்ளே கட் பண்ணி வச்சு சாயந்தரம் நம்ம ஒரு ஷாக் தரலான்னு பார்த்தேன். அது எனக்கு பெரிய ஷாக்காக கொடுத்துருச்சு இந்த பழம். ஆனால் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட்டாகவும் இல்லை, புளிப்பாகவும் இல்லை,
பலாப்பழம் டேஸ்ட்டும் இல்லை இதில். எப்படி சொல்கிறதுன்னா, சக்கரை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த பலாப்பழத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக நல்லாவே இல்லை. கீழே தான் எடுத்து கொட்டணுமா என்னன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். சுத்தமாக நல்லாவே இல்லை, சாப்பிட்றதுக்கும் வேஸ்ட் ஆகி விட்டது. நீங்கள் யாராச்சும் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அங்கேயே அரிஞ்சு பார்த்து வாங்குங்க. எங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாத்திலையும் செடி வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பார்த்து வாங்குங்க.